இன்னைக்கு நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தோள்பட்ட வலியில் கையை கூட தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? தோள்பட்ட வலினால. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃப்ரோசன் ஷோல்டர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஃப்ரோசன் ஷோல்டர். இந்த ஃப்ரோசன் ஷோல்டருக்கு முக்கியமான காரணம், நிறைய காரணங்கள் இருக்குது. முக்கியமான காரணம் வந்து சுகர் பேஷண்ட் தோள்பட்ட கையை தூக்க முடியாது, வலி தூக்க முடியாமல் இருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா, இல்லை வந்திருக்கு நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான். அது செஞ்சால் மட்டும்தான் இந்த ஃப்ரோசன் ஷோல்டரோட வலி நமக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம செய்ய வேண்டியது வந்து பேலன்ஸ்டு டயட்டு தான். பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். இது சரியாகும் போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக சுகர் வந்து உங்களுக்கு நல்லபடியாக கண்ட்ரோல் ஆகும். கண்ட்ரோல் ஆகும்போது இந்த மாதிரி தோள்பட்ட வலியெல்லாம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த தோள்பட்ட வலி ஏன் வருது அப்படி தெரியுமா? இந்த தோள்பட்ட வலி ஏன் வருது அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. முக்கியமாக 5 ரீசன். ஒன்று, அதில் இருக்கக்கூடிய கொலாஜன் ஃபைபர் வந்து டேமேஜ் ஆகும். கொலாஜன் ஃபைபர். ரெண்டாவது கிரானிக் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரானிக் இன்ஃப்ளமேஷன். மூணாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். சரியா? நாலாவது நியூரோபதி. இந்த மாதிரி இதான் அதோட இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் குட் அப்படின்னு டைப் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுவீங்களா? சொல்லுங்கள், ஷேர் பண்ணுவீங்களா? நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான். ஸ்டே டியூன்.